வணக்கம். an eye for an eye makes the whole world blind. மகாத்மா காந்தியின் இந்த வார்த்தை. ஒரு கண்ணிற்கு பதிலாக இன்னொரு கண்ணை தோண்ட தொடங்கிவிட்டீர்கள் என்றால் ஒரு நாள் ஒட்டுமொத்த உலகமே குருடராகிவிடும். இஸ்ராயல் ஈரானின் இந்த போர் இதைத்தான் எடுத்து காட்டுகிறது. வெறுப்பு எந்த அளவில் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டின் மீது ஐடியாலஜி வெறுப்பு, நாட்டின் மீது இருக்கக்கூடிய அந்த பற்றை இன்னொரு நபருடைய உயிரை எடுத்துத்தானா உங்களால் அந்த நாட்டை காப்பாற்ற முடியும்? இந்த நாட்டிலும் அதே போன்ற வெறுப்பை தான் பரப்பி இருக்கிறார்கள் கடந்த 10 ஆண்டுகள். ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த வெறுப்பில் என்னதான் உங்களுக்கு கிடைத்தது என்று நீங்க கேட்டீர்கள்ல, எதுவுமே கிடைக்கவில்லை. அனைத்துமே நாம் இழந்து விட்டோம். அக்டோபர் 1ஆம் தேதி இஸ்ராயலின் அந்த ஆகாயத்தை பாருங்கள். இது ஏதோ ஃபயர் கிராக்கர் தீபாவளி வெடிகுண்டுகள் கிடையாது. இது 180க்கும் மேற்பட்ட பெலிஸ்டிக் மிசைலுடைய அந்த போர்க்களம். இந்த இடத்தில் நீங்க பார்க்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நான் ஒவ்வொன்றாக எடுத்து வைத்திருக்கிறேன். இதற்கான வரலாறு என்ன, இன்னைக்கு எந்த நிலையில் ஈரான் நிற்கிறது, எந்த நிலையில் இஸ்ராயல் நிற்கிறது, எதற்காக இந்த போரை தொடங்கினார்கள் என்கிற அனைத்து விஷயத்தையுமே ஒவ்வொன்றாக பார்க்கலாம். மகாத்மா காந்தியுடைய அந்த வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் கடைசியில் உங்களுக்கு புரிய வரும் எதற்காக இந்த வார்த்தையை ஒட்டுமொத்த உலகமே இன்னைக்கு வழிநடத்த செல்ல வேண்டும். அந்த பாதையில் போனால் மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். ஆனால் வெப்பன் மாஃபியாஸ், வெடிகுண்டுகளை தயாரிக்கக்கூடிய நாடுகள், அவர்களுடைய பொழப்பே இது போன்ற போர்களை தொடங்கி இது போன்ற அழிவுகளை தொடங்கினால் மட்டும்தான் அவர்களுக்கு லாபம் போய் சேரும். ஆகையால் இந்த போரை அவர்கள் நிறுத்த விட மாட்டார்கள். 180க்கும் மேற்பட்ட பெலிஸ்டிக் மிசைல். இந்த ஆர்டர் எங்கிருந்து வந்தது? நேரடியாக ஈரானின் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து இந்த ஆர்டர் வந்திருக்கிறது. ஹெட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனி இந்த ஆர்டரை கொடுத்தார். அதாவது ஈரான் நேரடியாக ஒபிஷியலாக இஸ்ராயலை தாக்க தொடங்கிவிட்டது. ஈரான் சார்பாக கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீர்கள்னா, நாங்க அனுப்பிய 90% மிசைல் நேரடியாக டார்கெட்டை போய் ஹிட் செய்திருக்கிறது, அங்க பேரழிவு நடந்திருக்கிறது. ஆனால் அதற்கு பதில் கொடுக்கும்படி இஸ்ரேலி பக்கம் அவர்களும் ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். அவர்கள் கொடுத்த பதில் படி மோஸ்ட் ஆஃப் த மிசைல் வர் இன்டர்செப்டட் பை இஸ்ரேல் டிஃபென்ஸ் சிஸ்டம். அங்கிருந்து வந்த பல மிசைல்களை நாங்க நடுவிலேயே தடுத்து நிறுத்திவிட்டோம். எங்களுடைய அந்த சிஸ்டம் அந்த அளவில். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30 அடி ஆழத்தில் ஒரு மிகப்பெரிய கிணறு போன்ற அந்த இடம் தெரிகிறது. எந்த இடத்தில் மொசாதுடைய ஹெட் குவார்டர்ஸ்க்கு வெளியில விழுந்த இந்த அட்டாக். மொசாத் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மிகவும் டேஞ்சரஸான ஒரு ஏஜென்சி. மொசாத் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில், முக்கியமாக ஈரானில் நடக்கக்கூடிய பல்வேறு தாக்குதலுக்கான காரணம், காசாவில் நடக்கக்கூடிய பல்வேறு தாக்குதல், பல்வேறு அசாசினேஷனுக்கான காரணம். அதாவது ஒரு அண்டர்வேர்ல்ட் போன்று இவர்கள் இயங்குவார்கள். மொசாதை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோவை நான் கொண்டு வர இருக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பு சதன் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நெகாப் என்கிற ஒரு இடம், ஒரு பாலைவனம். பாலைவனத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி மிலிட்டரி பேஸ், இதுதான் அவர்களுடைய நேரடி டார்கெட்டாக இருந்திருக்கிறது. பல மிசைல்ஸ்கள் இந்த இடத்தில் தான் வந்து விழுந்திருக்கிறது. இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் நேதன் யாஹூ அவர் கொடுத்த பதில், ஈரான் மேட் a big mistake tonight and it will pay for it. இன்று இரவு ஈரான் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு, அதற்கு அவர்கள் நிச்சயமாக வருத்தப்படுவார்கள். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டாக எந்த போரை நீங்க பார்த்து வருகிறீர்களோ, எந்த அமைப்புகளை ஈரான் பின்வாசல் வழியாக சப்போர்ட் செய்து வந்ததோ, எதற்காக ஈரான் நேரடியாக களத்தில் குதித்தது? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதை நீங்க பார்த்தீர்கள்னா, போன வருடம் 2023ஆம் ஆண்டு ஹமாஸ் என்கிற அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடங்குகிறார்கள். அதற்கு பதில் கொடுக்கும்படி இஸ்ரேல் பாலஸ்தீன் மற்றும் லெபனானில் தன்னுடைய தாக்குதல்களை தொடங்கி வருகிறார்கள். ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹொதீஸ் போன்ற இந்த 3 அமைப்புகள், இந்த 3 அமைப்புகளையுமே ஈரான் ஃபைனான்சியலாக, ஆயுதங்கள் வழியாக பல விதத்தில் அவர்களை சப்போர்ட் செய்து வருகிறது. ஆனால் வேர்ல்ட் வார் 3 என்கிற ஒரு விஷயத்தை கிட்டத்தட்ட
இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கோதி மீடியாவுமே துவங்கி விட்டார்கள் தன்னுடைய ஸ்டூடியோக்களில். உண்மையா பொய்யா அதையும் நீங்க பார்க்க வேண்டும். We are on the brink of World War III. நீங்க on the brink of World War III. World War III has already started. The World War is already upon us. இந்த போர் எந்த அளவில் போய் நிற்கிறது, எந்த அளவில் இதற்கான முடிவுகள் இருக்கும் என்கிற அனைத்து விஷயத்தையுமே இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீங்க. பல நாடுகள் இதில் இன்வால்வ் ஆகிவிட்டது ஏற்கனவே. இதை ஒரு ரீஜனல் வாராக பார்க்கிறார்கள் பல நபர்கள். அதாவது மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய ஒரு ரீஜனல் வார். ஆனால் இந்த போரை உலகப்போர் 3 என்று நீங்க பார்த்தீர்கள்னா அது வேடிக்கையாக மட்டும்தான் இருக்கிறது. காரணம், உலக நாடுகள் வேர்ல்ட் வாரை விரும்பவில்லை. அனைத்து நாடுகளுக்குமே தன்னுடைய பொருளாதாரம் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இது மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய ஐடியாலஜிக்கல் போர் மட்டும்தானே ஒழிய இதை தாண்டி எதுவுமே கிடையாது. ஈரான் இஸ்ரேலை அட்டாக் செய்வது, இஸ்ரேல் ஈரானை அட்டாக் செய்வது முதல் முறையா. இதற்கு முன்பு, அதாவது 13 ஏப்ரல் 2024ஆம் ஆண்டு 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸ்களை வைத்து இதற்கு முன்பே ஈரான் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினார்கள். ஆனால் அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஹிந்து முஸ்லிம் என்கிற பாம்பில் விளையாண்டு கொண்டிருந்தார். மட்டனை கொண்டு வந்தார், பீஃபை கொண்டு வந்தார், மங்கள் சூத்ராவை கொண்டு வந்தார். மகான் நரேந்திர மோடி எந்த அளவில் வெறுப்பை திணிக்க பார்த்தார்களோ அந்த வெறுப்பை மட்டுமே காட்டி பணம் சம்பாதிக்கக்கூடிய கோதி மீடியா இந்த அட்டாக்கை பற்றி பேசவில்லை, உங்களிடம் காட்டக்கூடவில்லை. இப்போ நடந்த அட்டாக் வெறும் 180 மிசைல்ஸ் மட்டும்தான். அப்போ 170 ட்ரோன்ஸ்களை வைத்து, 300க்கும் மேற்பட்ட க்ரூஸ் மிசைல்ஸ்களை வைத்து, 110க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் மிசைல்களை வைத்து இந்த தாக்குதல். நரேந்திர மோடி எந்த அளவில் இந்தியாவில் ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த விஷத்தை கலந்து வந்தாரோ அதற்கு பதில் இந்த ஹரியானா தேர்தலில், ஜம்மு அண்ட் காஷ்மீர் தேர்தலில் அவர்களுக்கு வெளிப்படையாக வர தொடங்கிவிட்டது. ஆனால் இப்போ விஷயத்திலிருந்து டீவியேட் ஆக வேண்டாம், முழுக்க இதில் வைக்க வேண்டாம், கவனத்தை செலுத்தலாம். ஏப்ரல் அட்டாக் ஒரு ரொம்ப வித்தியாசமான அட்டாக்காக இருந்தது, ஒரு யூனிக்காகவும் அட்டாக்காகவும் இருந்தது. எப்படின்னு நீங்க பார்த்தீர்கள், ஈரான் became the first nation to launch such bad since Iraqi டிக்டேட்டர் சத்தாம் ஹுசேன். சத்தாம் ஹுசேனுக்கு பின்பு, அதாவது 1991ஆம் ஆண்டு கல்ஃப் வரும்போது சத்தாம் ஹுசேன் தான் இஸ்ரேல் மீது இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தினார். அதற்கு பின்பு முதல் முறையாக 2024ஆம் ஆண்டு தான் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. இந்த மேப்பை நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் ஏப்ரல் 1ஆம் தேதி இஸ்ரேல் ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்தினார்கள். சீரியாவின் கேபிட்டலான டமாஸ்கஸ் என்கிற இந்த இடத்தில் இந்த ஏர் ஸ்ட்ரைக் நடந்தது. ஈரானுடைய இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை ஒவ்வொன்றாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் 7க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியன் ஆபீசர் கொல்லப்படுகிறார்கள். இதில் 2 டாப் ஜெனரல் உட்பட பல நபர்கள் அங்க கொல்லப்படுகிறார்கள். இஸ்ரேல் எம்பசி மீது நடந்த இந்த தாக்குதலுக்கு பின்பு பல்வேறு நபர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் எதற்காக இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தினார்கள் அதையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கூறும்போது அவர்களுடைய பதில், இது எம்பசி கிடையாது, இது மிலிட்ரி ஆபரேஷன் நடக்கக்கூடிய ஒரு பில்டிங், எங்களுக்கு எதிராக அவர்கள் பிளான் செய்து கொண்டிருந்தார்கள், அதனால் நாங்க அந்த தாக்குதலை நடத்தினோம் என்று அவர்களுடைய பதில். ஆனால் இதே இடத்தில் கொலை செய்யப்பட்ட நபர்கள் ஹெஸ்புல்லாவுடைய பல ஆபீசர்கள். ஹெஸ்புல்லா யார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, ஹெஸ்புல்லாவை ஈரானுடன் எப்படி நீங்க கனெக்ட் செய்து பார்த்தீர்கள்னா, டெக்னிக்கல் டீடைல்ஸ், பல டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இஸ்ரேல் வெப்பன்ஸ்கள் வழியாக, பல விஷயங்கள் வழியாக ஈரான் ஹெஸ்புல்லா போன்ற குரூப்புகளுக்கு, ஹமாஸ் போன்ற குரூப்புகளுக்கு கொடுத்து வருகிறார்கள். இஸ்ரேலுக்கு பல நாடுகள் உதவியும் வருகிறார்கள். அமெரிக்கா, UK, ஜார்டன் போன்ற நாடு உட்பட இவர்களுக்கு சப்போர்ட் கொடுத்து. ஏப்ரல் மாதத்தில் நடந்த அந்த தாக்குதலும் போது நேரடியாக 80 ட்ரோன்ஸ் மற்றும் 6 பாலிஸ்டிக் மிசைலை நேரடியாக அமெரிக்கா தாக்கியுள்ளது. அமெரிக்கா டிஃப்யூஸ் செய்தது. பிரிட்டிஷ் ராயல் ஏர்ஃபோர்ஸ் டைஃபூன் ஃபைட்டர் ஜெட்ஸ்களை வைத்து பல ட்ரோன்ஸ்களை பிரிட்டிஷ் ஆர்மி, UK ஆர்மி அதை டார்கெட் செய்தது. இஸ்ரேலுடைய சொந்த படை அவர்கள் F-35 ஃபைட்டர் ஜெட்ஸ்களை வைத்து 30 க்ரூஸ் மிசைல்ல இருந்து 25 க்ரூஸ் மிசைல்களை அவர்கள் டைலூட் செய்தார்கள். இந்த இடத்தில் நீங்க ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டும். இஸ்ரேல் எந்த இடத்தில் இருக்கிறது மற்றும் ஈரான் எந்த இடத்தில் இருக்கிறது. இந்த மேப்பை நீங்க பார்த்தீர்களோ உங்களுக்கு புரிய வரும். the shortest distance between 2 countries, அதாவது இந்த நாட்டில இருந்து இந்த ஒரு நாட்டுக்குள்ள அந்த குறுகிய
இடைவெளி 1000 கிலோமீட்டர். அப்போ நேரடியாக நீங்க போரிட முடியாது. மிசைல் வழியாக, ஏர் ட்ரோன்ஸ்கள் வழியாக தான் உங்களால் இந்த போரை நடத்த முடியும். இன்னொரு பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு ஈரான் தன்னுடைய ட்ரோன் அட்டாக்கை தொடங்கினால் 2 மணி நேரம் பிடிக்கும் அந்த ட்ரோன் இஸ்ரேல் போய் சேருவதற்கு. அப்போ உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் இது போன்ற அட்டாக்ஸ்களை உங்களால் தடுத்து நிறுத்த முடியும். இதை தாண்டி இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான டிஃபென்ஸ் சிஸ்டம், அதுவும் இந்த இடத்தில் நீங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும். இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய ஐரன் டோம் என்கிற இந்த விஷயத்தை நீங்கள் பாருங்கள். இந்த டெக்னாலஜி இந்த லெவலில் இருக்கிறது என்றால் தரையிலிருந்து 10 கிலோமீட்டர் உயரம், ரேடியஸ் நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர். இந்த டிஸ்டன்ஸில் எந்த விதமான மிசைல் வந்தாலும் அந்த மிசைலை ஆகாயத்திலேயே டிஃப்யூஸ் செய்யக்கூடிய அந்த பவர், அந்த சக்தி இவர்கள் டெவலப் செய்து வைத்திருக்கிறார்கள். டோம் என்று நீங்க பார்த்தீர்கள்னா ஏதோ ஒரு கொடை எல்லாம் கிடையாது, வெப் எல்லாம் கிடையாது. இது ஒரு மிசைல் சிஸ்டம். அதாவது ஆகாயத்திலேயே ஒரு மிசைல் உங்களுடைய நாட்டை நோக்கி வரும்போது இன்னொரு மிசைலை விட்டு அந்த மிசைலை அட்டாக் செய்வது, அதை டிஃப்யூஸ் செய்வது தான் இந்த சிஸ்டத்துடைய வேலை. ஐரன் ட்ரோனை நீங்க பார்த்தீர்கள்னா 10 இருந்து 70 கிலோமீட்டர் மட்டும்தான். அப்ப இதற்கு மேல ஒரு மிசைல் வரும்போது இந்த சிஸ்டம் ஃபெயில் ஆகிவிடும். இந்த சிஸ்டத்தால் அந்த அட்டாக்கை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் இந்த இடத்தில் இவர்களிடம் இருக்கக்கூடிய இன்னொரு மிசைலும் இருக்கிறது, இன்னொரு டிஃபென்ஸ் சிஸ்டமும் இருக்கிறது. இந்த ப்ராசஸை தான் இன்டர்செப்ஷன் என்று கூறுவார்கள். உலக போர்களில் நீங்க பார்த்தீர்கள், உலக நாடுகளில் அந்த டிஃபென்ஸ் டாக்குமெண்ட்ரி எல்லாம் நீங்க பார்த்தீர்கள்னா இந்த இன்டர்செப்ஷன் என்கிற வார்த்தை உங்களால் படிக்க முடியும், புரிய முடியும். சரி, அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மிசைல் சிஸ்டம், இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய மிசைல் சிஸ்டம் டேவிட் ஸ்லிங் என்கிற இந்த மிசைல் சிஸ்டம். இது தரையிலிருந்து ஆகாயம் வரை அது 15 கிலோமீட்டர், ரேடியஸ்னு நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு 300 கிலோமீட்டர். அப்போ 300 கிலோமீட்டர்ல இருந்து எந்த விதமான மிசைல் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியும் இந்த ட்ரோனால். ஆனால் நான் ஏற்கனவே காட்டிய ஒரு மேப், ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் 1000 கிலோமீட்டர். இந்த இடத்தில் டேவிட் ஸ்லிங்கும் ஃபெயில் ஆகும். அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு மிசைல் சிஸ்டம் தான் உங்களுக்கு தேவை இந்த இடத்தில். அதற்காக இவர்கள் உருவாக்கிய இன்னொரு சிஸ்டம் தான் ஏரோ சிஸ்டம். இந்த ஏரோ சிஸ்டத்துடைய டிஸ்டன்ஸை நீங்க பார்த்தீர்கள்னா தரையிலிருந்து ஆகாயம் வரை கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர். ரேஞ்ச் நீங்க பார்த்தீர்கள்னா 2400 கிலோமீட்டர். அப்போ ஆகாயத்திலிருந்து வந்தாலோ எங்கிருந்து வந்தாலோ அவர்களால் இந்த சிஸ்டத்தை வைத்து அந்த மிசைல்களை டிஃப்யூஸ் செய்ய முடியும். இஸ்ரேல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவில் பவர்ஃபுல்லாக இருக்கிறதோ இதற்கான நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ்களும் இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா பிபிசி ஒரு தெளிவான ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார்கள். அதற்கான லிங்கை நான் கொடுத்து விடுகிறேன், நீங்க தாராளமாக அதை படித்து பார்க்கலாம். அதுதான் என்னுடைய சோர்ஸ் கூட. இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய இந்த 3 பவர்ஃபுல்லான சிஸ்டம் உங்கள் மனதில் வரும். எது நடந்தாலும் இஸ்ரேல் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும், அவர்களிடம் இவ்வளோ பவர்ஃபுல்லான சிஸ்டம் இருக்கிறது. அப்போ எப்படி ஒரு மிசைல் போய் அங்கே விழுக முடியும்? இந்த இடத்தில் தான் நீங்க தவறு செய்கிறீர்கள். இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய இந்த 3 சிஸ்டம், அதை மெயின்டைன் செய்வதற்காக தேவைப்படக்கூடிய பணம். 3வது, அந்த அளவில் அவர்களிடம் அந்த மிசைலும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இவர்களுடைய இந்த டிஃபென்ஸ் சிஸ்டமே ஒர்க் செய்யும். ஆனால் அந்த இடத்தில் ஒர்க் செய்யாத காரணம் என்ன? நான் ஏற்கனவே காட்டியபடி ஒரு மிசைல் வரும்போது இன்னொரு மிசைலை வைத்துதான் அந்த மிசைலை இவர்கள் டிஃப்யூஸ் செய்கிறார்கள் ஆகாயத்திலேயே. அப்போ இவர்களிடமும் அது போன்ற ஒரு மிசைல் இருக்கணும். அந்த மிசைலுக்கான செலவுகள் என்ன? நீங்க பார்த்தீர்கள்னா இவர்களிடம் இருக்கக்கூடிய ஐரன் டோம் சிஸ்டம், அவர்களிடம் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அந்த குறைவான சிஸ்டம். அதில் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு மிசைலுடைய காஸ்ட் $50,000. இந்திய பண மதிப்புப்படி ஒரு 42 லட்சம் ரூபாய் ஒரு மிசைலுக்கான காஸ்ட். அதே மாதிரி நீங்க பார்த்தீர்கள்னா 2வது பவர்ஃபுல்லான மிசைல் டேவிட் ஸ்லிங் 1 மில்லியன், கிட்டத்தட்ட 6,50,00,000 ரூபாய் ஒரு மிசைலுக்கான காஸ்ட். 3வதாக அவர்கள் கையில் இருக்கக்கூடிய சிஸ்டம் ஏரோ சிஸ்டம், பல மில்லியன் கணக்கில் இந்த செலவுகள் இருக்கிறது. ஏப்ரல் மாதம் நடந்த அந்த தாக்குதலும் போது இஸ்ரேல் செலவழித்தது, ஒரே ஒரு நாளில் செலவழித்தது கிட்டத்தட்ட 200 மில்லியன், அதாவது 1550 கோடி ரூபாய் வெறும் மிசைலில் மட்டுமே இவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள். அப்போ அந்த அளவில் உங்களிடம் பணம் இருந்தால் மட்டும்தான் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வேலை பார்க்கும், இல்லைன்னா வேலை பார்க்காது.
ரெண்டாவது, ஒரு மிசைல் வந்தால் நீங்க தாக்கிடலாம், 2 வந்தால் தாக்கிடலாம், 3 வந்தால் தாக்கிடலாம். ஆனால் 100, 200, 500, ஆயிரக்கணக்கான மிசைல்ஸ் ஒரே நேரத்தில் வரும்போது உங்களுடைய சிஸ்டம் ஃபெயில் ஆகிவிடும். அதை வைத்து நீங்க எதுவுமே செய்ய முடியாது. ரெண்டாவது, நீங்க பார்த்தீர்கள்னா எந்த அளவில் இவர்களிடம் அன்லிமிட்டெட் மிசைல்ஸ் இருக்க வேண்டுமோ அதுவும் இவர்களிடம் கிடையாது. பெலிஸ்டிக் மிசைல், எந்த பெலிஸ்டிக் மிசைலை இஸ்ரேல் மீது ஈரான் லான்ச் செய்ததோ, ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், மிசைல் வேற, ராக்கெட் வேற. அதுக்கும் நான் வரேன். எந்த அளவில் இவர்கள் அந்த மிசைல் தாக்குதலை நடத்தினார்களோ அதற்கும் மேல ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் நாசிர் கனானி ஒரு மிரட்டலையும் கொடுத்திருக்கிறார். உலக நாடுகள் எங்களை பார்த்து மிரட்டுவது போதும், நாங்கள் அப்படி நினைத்திருந்தோம் என்றால் இன்னைக்கு இஸ்ரேல் இருந்திருக்காது. நாங்க வெறும் கண்துடைப்பிற்காக நாங்களும் ரிட்டாலியேட் செய்ய முடியும் என்கிற அந்த மெசேஜை மட்டும்தான் கொடுத்திருக்கிறோம் ஒழிய, நாங்க அப்படி நினைத்திருந்தோம் என்றால் இஸ்ரேலை ஒரே நேரத்தில் எங்களால் அழித்திருக்க முடியும். ஆனால் நாங்கள் அதை செய்யவில்லை. எங்களுடைய டார்கெட் சிவிலியன் ஏரியாஸ் கிடையாது. எங்களுடைய டார்கெட் நேரடியாக மிலிட்டரி பேசஸ்கள் மட்டும்தான். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஷுட் பிரேஸ் தெம் ஃபார் நாட் டூயிங் எனிதிங் மோர் டெவஸ்டேட்டிங். வெஸ்டர்ன் நாடுகள் எங்களை பாராட்டணும். இந்த இடத்துல நாங்கள் ரிட்டாலியேட் செய்தோம், ஆனால் யாரையுமே கொள்ளவில்லை. இந்த த்ரெட்டிற்கு பின்பு ஈரானுடைய வெப்பன் சிஸ்டத்தை பற்றியும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஈரானுடைய ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜியும் இருக்கிறது. அதன்படி அவர்கள் டெவலப் செய்த ஒரு மிசைலோட பேர் தான் ஃபதேஹ். ஃபதேஹ் என்கிற இந்த மிசைல் சிஸ்டத்தை வைத்துதான் இப்போ நடந்த அந்த தாக்குதலை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இதை பற்றி நீங்க பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஒரு மேப்பை காட்டுகிறேன். இதில் ஃபதே பத்தி எங்கேயும் எழுதவில்லை. ஆனால் இந்த ஃபதே என்கிற சிஸ்டம் 2023ஆம் ஆண்டு ஈரானே டெவலப் செய்திருக்கிறார்கள். இவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த மிசைல் சிஸ்டத்தை நீங்க பார்த்தீர்கள்னா ஷாபாப் 1 300 கிலோமீட்டர் ரேஞ்சில் இது தாக்குதலை நடத்த முடியும். ஃபதே 1, ஃபதே 2 வந்துருச்சு. அந்த ஃபதே 1 பற்றி இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். 300 இருந்து 500 கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸ். ஷாபாப் 2 500 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச். ஜுல்ஃபகார் 700 கிலோமீட்டர்ஸ் பர் ரேஞ்ச். குவேம் 750 கிலோமீட்டர். இவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிசைல் சிஸ்டம் தான் ஷாபாப் 3. 2000 கிலோமீட்டர் ரேஞ்சில் இந்த மிசைலை நீங்க அனுப்ப முடியும். இதற்கு மேல மிசைல் அண்ட் ராக்கெட்டை பற்றியும் நாம பார்க்க வேண்டும். பேலிஸ்டிக் மிசைலை பற்றி நீங்க பார்த்தீர்கள். அந்த 2023ஆம் ஆண்டு ஃபதே மிசைல் என்று எதை இவர்கள் இனோவேட் செய்திருக்கிறார்களோ அதற்கான ஒரு சில குறிப்புகள் இன்டர்நெட்டில் வந்திருக்கிறது. இது ஒரு ஹைப்பர்சோனிக் பேலிஸ்டிக் மிசைல், அதாவது சத்தத்தை விட 15 மடங்கு ஸ்பீடில், அதிவேகத்தில் இதால் டிராவல் செய்ய முடியும். அதாவது இங்க அந்த மிசைலை லான்ச் செய்தீர்கள்னா அடுத்த ஒரு சில நிமிடத்தில் இது இஸ்ரேலில் அந்த தாக்குதலை முடித்துவிடும். 15 மடங்கு ஸ்பீடர் தென் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இந்த மிசைலுடைய அந்த ஸ்பீட். இதை பற்றி அங்க இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஜெனரல் அமீர் அலி என்ன கூறுகிறார், அதை நீங்க able to precisely hit any target within the range of 870 miles, and there exists no system that can rival or counter this missile. ராக்கெட் வேற, மிசைல் வேற. கேட்பதற்கு ஒரே மாதிரி இருக்கலாம், பார்ப்பதற்கு அந்த படத்துலலாம் நீங்க பார்த்தீர்கள் ஒரே மாதிரி. நீங்க சமீபத்தில் பல ராக்கெட் லான்ச் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ராக்கெட் ஒரு சின்ன சைஸ் ஆயுதம் மட்டும்தான், அதாவது ஷார்ட் ரேஞ்ச் நடக்கக்கூடிய அந்த தாக்குதலுக்கு மட்டும்தான் இவர்கள் பயன்படுத்துவார்கள். காசாவில் இதை பயங்கரமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இப்போ நடந்த தாக்குதல், இதில் நீங்க பார்க்கக்கூடிய இந்த மிசைலோடைய உயரத்தை நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 3 மாடி அந்த அளவில் அந்த உயரம் இருக்கும். அவ்வளவு பெரிய மிசைலே நீங்க ஒரு நாட்டில் போடும்போது அதை நீங்க சிந்தித்து பாருங்கள். இப்போ ஹியூமன் ரேஸில் இந்த வெப்பன் மாஃபியாக்கள் எந்த அளவில் டேஞ்சரஸான வெப்பன்ஸ்களை உருவாக்கி விட்டார்கள் என்று இது போன்ற போர் ஆயுதங்களை வைத்து உங்களால் பார்க்க முடியும். ரெண்டாவது, ராக்கெட் லான்ச் செய்யும் போது அது ஒரு இந்த இடத்துல போய் விழுகலாம் என்று நீங்க ஒரு கணிப்பை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் மிசைலை ப்ரிசைஸாக எந்த இடத்தில் எத்தனை மணிக்கு எப்படி அதை லான்ச் பண்ணணும், எத்தனை இடங்களை அதை அழிக்க முடியும் என்கிற அனைத்து விஷயத்தையுமே இவர்கள் ப்ரிசைஸாக பார்க்க முடியும். இந்த இடத்துல போய் விடுக்கணும்னா அந்த இடத்துல தான் போய் அங்கே போய் வெடிக்கும். ஸோ அந்த அளவில் இவர்கள் அந்த மிசைலை கண்ட்ரோல் செய்ய முடியும். ஏப்ரல் நடந்த தாக்குதலுக்கு பின்பு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை கூப்பிட்டார்கள். இந்த எமர்ஜென்சி மீட்டிங்கில் நீங்க பார்த்தீர்கள்னா 2 தரப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து கலந்து பேசும்போது
இரண்டு பேருமே கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். Now groups like Hezbollah, Houthis have been attacking Israel for years. பல ஆண்டுகளாக ஹுதீஸ் மற்றும் ஹிஸ்புல்லா போன்ற நாடுகள் தாக்கி வருகிறார்கள். அவர்களை ரெட்டாலியேட் செய்வதற்காக மட்டும்தான் இஸ்ரேல் இப்போ இந்த போரை தொடங்கி இருக்கிறது என்று அவர்கள் தரப்பிலிருந்து வந்த பதில். இஸ்ரேல் ரெட்டாலியேஷனை நீங்க பார்க்க வேண்டும் என்றால் எந்த அளவில் காசாவை இவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். காசாவில் இதற்கு மேல் யாராலுமே வாழக்கூட முடியாது, அந்த அளவில் அந்த நாடு அழிந்து விட்டது. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா ஹமாஸ் காசாவில், ஹுதீஸ் யெமனில், ஹெஸ்புல்லா சதன் லெபனானில். இது ஒரு ப்ராக்சி, ஈரானுடைய ப்ராக்சியாக பார்க்கிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நீங்க பார்க்கும்போது ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்று இந்த அமைப்புகளுடைய பேரும் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதற்கான வரலாற்றை நீங்க போய் பார்த்தீர்கள்னா, நான் நேற்று முன்தினம் ஒரு வீடியோவை போட்டிருக்கிறேன், அதற்கான லிங்கை நான் கொடுத்திருக்கிறேன். தயவு செய்து அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் ஈரான் அண்ட் இஸ்ரேல் இவர்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய இந்த நட்பு எப்படி இருந்தது, இன்னைக்கு இவ்வளவு பெரிய எதிரியாக எப்படி மாறினார்கள். அதற்கான சுருக்கமான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்றால், மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சிறிய நாடு தான் இஸ்ரேல். இஸ்ரேல் ஜூயிஷ் மக்கள் வசிக்கக்கூடிய நாடு. ஜூயிஷ் மக்களை சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள் அமெரிக்கா, வெஸ்டர்ன் நாடுகள். ஆனால் அங்க இருக்கக்கூடிய மற்ற இஸ்லாமிய நாடுகள் அவர்களை எதிர்க்கிறார்கள். இவர்கள் வந்தேரி என்று நம்பக்கூடிய அந்த ஐடியாலஜி தான் அவர்களை எதிர்க்கக்கூடியது. ஆனால் அனைத்து முஸ்லிம் நாடுகளுமே இஸ்ரேலுக்கு எதிராக கிடையாது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பல நாடுகள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள் அந்த இடத்தில். அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோ நான் இன்னொரு வீடியோவில் நான் கூறுவேன், ஏன்னா இந்த வீடியோ லென்த் ஆகிவிடும். யார் இந்த ஹெஸ்புல்லா என்று நீங்க பார்த்தீர்கள்னா, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய போர் படையாக இருக்கிறது. இவர்களுக்கு ஒரு ரெகக்னைசேஷனும் கிடைத்திருக்கிறது. 1982ஆம் ஆண்டு இஸ்ரேல் லெபனானை இன்வேட் செய்யும் போது அவர்களை காப்பாற்றுவதற்காக உருவான அமைப்பு தான் ஹெஸ்புல்லா. 1985ஆம் ஆண்டு இவர்கள் தன்னுடைய மேனிஃபெஸ்டோ வெளியிடுகிறார்கள். லெபனான்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடம் இவர்களுடைய கையில் தான் இருக்கிறது. இன்னொரு உண்மை நீங்க பார்த்தீர்கள்னா, லெபனானுடைய போர்ப்படையை விட இந்த அமைப்பின் போர்ப்படை ஒரு மிகப்பெரிய போர்ப்படையாக, ஆர்மியாக இருக்கிறது. இந்தியன் கவர்மெண்ட் இவர்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள்? உலக நாடுகள், முக்கியமாக வெஸ்டர்ன் நாடு அல்ல அமெரிக்கா போன்ற நாடு இவர்களை தீவிரவாதிகள் என்று கூறினால் கூட, இந்தியா இவர்களை தீவிரவாதியாக பார்ப்பதுமல்ல, இந்தியா அவர்களுக்கு எந்த விதமான சர்டிபிகேஷனும் கொடுக்கவில்லை. சதர்ன் பார்ட் ஆஃப் லெபனானில் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளாக இஸ்ரேல் இன்வைட் செய்து வைத்திருந்தார்கள். வருடம் 2000 இஸ்ரேலை அங்கிருந்து அகற்றிய நபர்கள் யார் என்றால் இதே ஹெஸ்புல்லா என்கிற அமைப்பு. 2006ஆம் ஆண்டு 2வது முறை ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் நடந்தது. 34 நாட்கள் வரை இந்த போர் நடந்தது. இதில் யாருமே வெற்றி பெறவில்லை. இந்த மேப்பை நீங்க பார்த்தீர்கள்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூறியபடி லெபனான்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏரியா, அந்த எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய ஏரியா நீங்க பார்த்தீங்கன்னா, இது ஹெஸ்புல்லாவுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. அங்க தனியாக அவர்கள் ஒரு அரசாங்கத்தை நடத்தி வருகிறார்கள். இது ஒரு பேராமிலிட்டரி குரூப்பாக இருந்தால் கூட இவர்களுடைய ஆர்மி ஒரு மிகப்பெரிய ஆர்மியாக இருக்கிறது. 7th October 2023 ஹமாஸோடைய அட்டாக் இஸ்ரேல் மீது ஒரு மிகப்பெரிய அட்டாக்காக இருந்தது. அடுத்த நாள் காலையில் 8ஆம் தேதி அக்டோபர் 2023ஆம் ஆண்டு ஹெஸ்புல்லாவுடைய ஒஃபிஷியல் டெக்ளரேஷன், ஸ்டேட் ஆஃப் வார் அகேன்ஸ்ட் இஸ்ரேல். நாங்கள் இஸ்ரேல் மீது எங்களுடைய போரை தொடங்கிவிட்டோம் என்று, அதை ரெட்டாலியேட் செய்யும்படி தான் இன்னைக்கு நீங்க காசா, பாலஸ்தீனை நீங்க பார்த்து வருகிறீர்கள். ஹுத்தீஸை, இன்னொரு அமைப்பு, ஹுத்தீஸை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா, இவர்கள் 1990ஆம் ஆண்டு ஃபவுண்ட் செய்யப்பட்டார்கள். இவர்கள் ஷியா மைக்ரண்ட் எந்த அளவில் அங்கே தாக்கப்பட்டார்கள். இன்க்ரீஸ் ஆஃப் ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் இன் யெமன், யெமன் நாட்டில் நடக்கக்கூடிய வெளிநாட்டு இன்ட்ரெஸ்ட், வெளிநாட்டுடைய அந்த இன்வால்வ்மெண்ட்டை தடுத்து நிறுத்துவதற்காக இந்த அமைப்பு வெளிவந்தது. ஹுத்தீஸ் considered as a terrorist organization by many countries. Again, பல நாடுகள் இவர்களையும் தீவிரவாதியாக பார்க்கிறார்கள். இந்தியன் கவர்மெண்ட், no, we don't consider as terrorist organization. ஈரான் இது போன்ற அமைப்புகளுக்கு தொடர்ந்து எத்தனை ஆண்டுகளாக பணத்தை கொடுத்து வருகிறார்கள். அதே நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, ரஷ்யாவும் இவர்களுக்கு சப்போர்ட் செய்து வருகிறது. சவுதி கவர்மெண்ட், சவுதி அரேபியாவுடைய கவர்மெண்ட் யெமன் அண்ட் சவுதி அரேபியா பார்த்தீர்கள் அந்த பார்டர்ல இருக்கிறார்.
இருக்காள். அதனால் அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் செய்யக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அடுத்த இந்த மேப்பை நீங்க பார்த்தீர்கள் உங்களுக்கு புரிய வரும். ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியான நாடுகள். 2 பேருமே முஸ்லிம் நாடாக இருந்தால் கூட ஷியா சுன்னியுடைய அந்த அந்த போர் இந்த 2 நாடுகளிலும் நீங்க பார்க்க முடியும். அப்போ இந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள் ஒரு பக்கம் இருந்தால், அந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து இருக்கக்கூடிய அமைப்புகளை சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள் இன்னொரு பக்கம் இருப்பார்கள். உதாரணத்திற்கு நீங்க பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா அண்ட் ஈரான், இந்த 2 சூப்பர் பவர் ஆஃப் மிடில் ஈஸ்ட், இவர்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள் அதையும் நீங்க பாருங்கள். நேபரிங் கவர்மெண்ட் அல்ல ரெபல் குரூப்ஸ் அல்ல நேபரிங் கவர்மெண்ட், இவர்களுக்கு தான் நீங்க சப்போர்ட் செய்ய முடியும். யெமன் சவுதி சப்போர்ட்ல இருக்கிறது. ஈரான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரெபல் குரூப்ஸ்களுக்கு சப்போர்ட் செய்து வருகிறது. அதே போன்று ஈராக் சவுதியுடைய பக்கத்தில் நிற்கிறார்கள். சவுதி அரேபியாவுடைய அந்த அரசாங்கத்தின் மீது அந்த பக்கத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்திலும் நீங்க பார்த்தீர்கள்னா ஈரான் சப்போர்ட் ஷியா ரெபல்ஸ். ஈரான்ல ஷியாக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இதே பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஷியா லெபனன்லையும் இவர்கள் அங்க சப்போர்ட் செய்து வருகிறார்கள். வெஸ்டர்ன் நாடுகள் யுஎஸ், EU, இது எல்லாருமே நீங்க பார்த்தீர்கள்னா சவுதி அரசாங்கத்திற்கு இந்த சப்போர்ட்டை கொடுத்து வருவார்கள். அதே நேரத்தில் ஈரான் போன்ற நாடு இது போன்ற ரெபல் குரூப்புகளுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள் ரஷ்யா மற்றும் சைனா. சவுதி அரேபியா எந்த டேக்கை ஈரான் மீது எடுக்கிறார்களோ அதே போன்று மற்ற நாடுகள் எடுப்பதல்ல. இந்த 2 மேப்பை நீங்க பார்த்தீர்கள் உங்களுக்கு புரிய வரும். எப்படி அந்த ஷியா சுன்னியுடைய அந்த வார் இருக்கிறது. ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, இந்த சூப்பர் பவர்களை நீங்க பார்த்து வருகிறீர்கள். சவுதி அரேபியா சுன்னி டாமினேஷன் இருக்கக்கூடிய இடமாக இருந்தால், ஈரான் ஷியா டாமினேஷன் இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. போன வருடம் நடந்த அந்த போர் இஸ்ரேல் பாலஸ்தீன் 2023 அக்டோபர் ஹமாஸ் உடைய அந்த தாக்குதலுக்கு பின்பு துவங்கியது. அதை ரெட்டாலியேட் செய்யும்படி தான் நாங்கள் காசா மீது இந்த போரை தொடங்குகிறோம் என்று கூறியிருந்தார்கள். இஸ்ரேலுடைய பாம் எந்த அளவில் இருந்தது என்றால், இன்னைக்கு அந்த இடத்தில் யாராலையுமே வாழ முடியாது, வசிக்க முடியாது. அந்த அளவில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட்ராய்ட் பூமியாக மாறிவிட்டது. இதை உலக நாடுகள் ஜெனோசைடு என்றும் கூறியிருந்தார்கள். அக்டோபர் 7 2023 22 செப்டம்பர் 2024 வரை 41,431 பாலஸ்தீனியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் பாதிக்கு மேல நீங்க பார்த்தீர்கள் சின்ன சின்ன குழந்தைகள் மற்றும் பெண்கள் மட்டும்தான். 2 மில்லியனுக்கும் மேற்பட்ட நபர்கள் தன்னுடைய வீடுகளை, தன்னுடைய இடங்களை இழந்து நிற்கிறார்கள், அங்க அகதியாக இருக்கிறார்கள். இந்த இடத்தில் ஹெஸ்புல்லா ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான பொசிஷனில் நிற்கிறது. காரணம், இஸ்ரேல் லெபனியன் பார்டர்ல இருக்கக்கூடிய 80,000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிகள் அங்கிருந்து இடம் மாற்றம் செய்திருக்கிறார்கள். காரணம், ஹெஸ்புல்லாவுடைய தாக்குதலை பொறுத்து கொள்ள முடியாமல் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டு அவர்கள் அங்கிருந்து வெளியே கிளம்பி இருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா டெய்லி ராக்கெட்ஸ் அங்க ஹூதீஸ் ரெட் சி, அந்த ரெட் சி என்கிற அந்த கப்பல் போகக்கூடிய வழியில் நீங்க பார்த்தீர்கள் அவர்களுடைய தாக்குதல்கள் கப்பல்கள் மீது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதை வைத்து $1 trillion நஷ்டம் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு பிசினஸ்களில் நடந்திருக்கிறது. ஏப்ரல் 14 ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வருகிறது. ஈரான் வாஸ் நாட் இன்வால்வ்ட் இன் திஸ் வார் டைரக்ட்லி. இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள் ஈரான் இந்த போரில் நேரடியாக கலந்து கொள்ளவில்லை. ஆனால் முதல் முறையாக ஏப்ரல் 14 இவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், ஃப்ரம் நவ் ஆன் if Zooist regime attack our interest, assets, people or citizen at any point in time, we will counter attack from Islamic Republic of Iran. எங்களுடைய சொத்தை, எங்களுடைய ஆட்களை, எங்களுடைய நாட்டை எந்த விதத்திலுமே நீங்க சீண்டி பார்த்தீர்கள்னா நாங்க ரிட்டாலியேட் செய்வோம், நாங்க தாக்குதலை மீண்டும் தொடங்குவோம், நாங்க மறுபடி ரிட்டாலியேட் செய்வோம். IRGC-யோடைய ஹெட் ஹுசேன் சலாமி, இது ஒரு மிகப்பெரிய இடம் இந்த ஒட்டுமொத்த போருக்காக. 31 ஜூலை ஒரு ஹை ப்ரொஃபைல் அசாசினேஷன் கொலை நடக்கிறது. ஈரானின் கேபிட்டலான தெஹ்ரானில் இந்த தாக்குதல் நடக்கிறது, இந்த கொலை நடக்கிறது. இஸ்மாயில் ஹனே, பொலிட்டிக்கல் லீடர் ஆஃப் ஹமாஸ் என்கிற அமைப்பின் ஒரு தலைவர் கொலை செய்யப்படுகிறார். இது முதல் அசாசினேஷன், பெரிய அசாசினேஷன். இதற்கு பின்னாடி யார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா மொசாத் என்று கூறுகிறார்கள். மொசாத் இஸ்ரேலுடைய ஒரு படை.
ஜூலை மாதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஈரானியன் மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். blood will never be wasted. நீங்க கொலை செய்து விட்டீர்கள், ஆனால் அவருடைய ரத்தத்தை நாங்க வீணாக விட மாட்டோம், நாங்க அதற்கான பதிலை கொடுப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததற்கு பின்பு அடுத்த தாக்குதல் நடக்கிறது. செப்டம்பர் 17ஆம் தேதி பேஜர் அட்டாக். ஹெஸ்புல்லாவுடைய இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் கையில் பேஜரை வைத்துதான் அந்த தகவல் எல்லாம் பரிமாறுவார்கள். திடீர் என்று யார் கையில் எல்லாம் அந்த பேஜர் இருந்ததோ அந்த அனைத்து பேஜர்களுமே வெடிக்க தொடங்குகிறது. அதாவது பேஜருக்குள்ளேயே அவர்களுக்கு தெரியாமலேயே அந்த பாம்பை ஃபிட் செய்தார்கள். ஒரே நேரத்தில் அனைத்து பேஜர்களும் வெடித்து பல ஹெஸ்புல்லாவை சார்ந்த நபர்கள் கொல்லப்படுகிறார்கள். இது ஒரு பேஜர் அட்டாக், ரொம்ப பெரிய பேஜர் அட்டாக். 20ஆம் தேதி செப்டம்பர் மாதம் இன்னொரு ஹை ப்ரொஃபைல் அசாசினேஷன், இன்னொரு பெரிய தலைவர் அங்கே கொலை செய்யப்படுகிறார். ஹெஸ்புல்லாவுடைய ஸ்பெஷல் ஆபரேஷன் ஃபோர்ஸ் யூனிட்டோடைய கமாண்டர் இப்ராஹிம் அகெல், இவரும் கொலை செய்யப்படுகிறார். அனைத்தையுமே நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் இந்த வேலையை பார்த்தது என்று ஒரு குற்றச்சாட்டு வெளிவருகிறது. இந்த அனைத்து நபர்கள், கொலை செய்யப்பட்ட நபர்கள் யார் என்றால் ஈரானுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள். அப்போ ஈரான் இதற்கு மேல் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். 7 ஹை ரேங்கிங் ஹெஸ்புல்லா லீடர்ஸும் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த மேப்பை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். 25ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஹெஸ்புல்லாவுடைய மிசைல் யூனிட்டின் தலைவர் அவர் அசாசினேட் செய்யப்படுகிறார். 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஐஆர்ஜிசியுடைய பிரிகேடியர் ஜெனரல் அப்பாஸ் நுல்ஃபர்ஷான் அவர் கொலை செய்யப்படுகிறார். அப்பாஸ் நிலுஃபர்ஷான் அவர் கொலை செய்யப்படுகிறார் ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கு. இதுக்கப்புறம் நீங்க பார்த்தீர்களா தொடர்ந்து அந்த அட்டாக்ஸ்கள் நடக்கிறது. இந்த சார்ட்டை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுவேன். இது மட்டுமல்ல, போன வாரம், அதாவது செப்டம்பர் மாதம் கடைசி வாரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா லெபனான் மீது இஸ்ரேலுடைய ஒரு மிகப்பெரிய ஏர் ஸ்ட்ரைக் நடத்தும் போது 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்படுகிறார்கள். யுனைடெட் நேஷனாக இருக்கட்டும் அல்ல யுஎஸ்ஏவாக இருக்கட்டும், 2 பேருமே இதை கண்டெம் செய்வதை விட வேறு எதுவுமே செய்யவில்லை. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் தன்னுடைய இந்த அட்டாக்ஸ்களை நிறுத்தும்படி எந்த விதமான வேலையும் பார்க்கவில்லை. அவர்கள் நிறுத்த மாற்றோம் என்று கூறுகிறார்கள். 1ஆம் தேதி மாலை 7:30 மணி அளவில் IDF confirmed that Iran had launched missile towards Israel. இஸ்ரேலுடைய சிஸ்டம் ஃபெயில் ஆகிவிட்டது. இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் இதையெல்லாம் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அமெரிக்கா தான் முதல் முறையாக இஸ்ரேலுக்கு அந்த தகவலை கொடுத்தார்கள். இந்த மாதிரி உங்களுடைய நாட்டின் மீது ஈரான் போரை தொடங்கிவிட்டது, அந்த மிசைலை லான்ச் செய்து விட்டார்கள் என்று. திடீர் என்று ஒட்டுமொத்த நாட்டில் சைரன் சத்தம், மக்களை பதுங்க கூறக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே நடந்திருக்கிறது. இஸ்ரேலுடைய ஸ்ட்ரைக் லெபனான் மீது நடந்த காரணத்தினால் நாங்கள் அதை பதில் கொடுக்கும்படி ரிட்டாலியேட் செய்வதற்காகவும் ஹெஸ்புல்லா லீடரை நீங்க கொலை செய்திருக்கிறீர்கள், அதற்கு பதில் கொடுக்கும்படி எங்களுடைய இந்த தாக்குதல் நடந்திருக்கிறதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் 180க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கிய பின்பு கூட அங்க சேதம் ஒரே ஒரு நபருடைய மரணம் மட்டும்தான். அப்போ அவர்கள் இதை தாக்குதலாக நடத்தவில்லை. அவர்கள் பிளான்ட் செய்து அனுப்பிய அந்த அனைத்து மிசைலுமே சிவிலியன்ஸ்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் நடக்கக்கூடாது, இது ஒரு எச்சரிக்கைக்கான மிசைல் அட்டாக் மட்டும்தான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இஸ்ரேல் had made a terrible mistake, it will have to pay for it. யார் கூறுகிறது? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் நேதன்யாஹு. அதாவது 2 நாடுகளுமே நீங்க தாக்குனீர்கள்னா நாங்களும் தாக்குவோம், நீங்க உயிரெடுத்தீர்கள்னா நாங்களும் உயிரெடுப்போம். இந்த இடத்தில் தான் மகாத்மா காந்தியுடைய அந்த வார்த்தையை நான் ஏற்கிறேன். an eye for an eye can make the whole world. எந்த அளவில் வெறுப்பை பரப்பிவிட்டு வெப்பன் மாஃபியாக்கள் வழியாக இந்த போரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2023ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கி இதுவரை இந்த போரில் எத்தனை உயிர்கள் பிரிந்திருக்கிறது, எத்தனை குடும்பங்கள் நடுவீதியில் வந்திருக்கிறது. இதிலிருந்து வெளிவருவதற்கு நாம் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் அன்பு மட்டும். இந்த அன்பை எப்பவுமே வெறுப்பை பரப்பக்கூடிய நபர்கள் சப்போர்ட் செய்ய மாட்டார்கள். ஆனால் அது இல்லாத வரை இந்த போரை தடுத்து நிறுத்த முடியாது. இன்னைக்கும் மகாத்மா காந்தியுடைய அந்த வழியில் சென்றால் மட்டும்தான் உலக நாடுகளை காப்பாற்ற முடியும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.